அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ பயப்படாமலும் அமர்ந்திருக்கப் பார் என்றும், உன் இருதயம் துவள வேண்டாம் என்றும், இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தூதை கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கென்று பலவிதமான காரணிகள் இந்த பூமியில் உண்டு. அது இயற்கையில் ஒரு சில சம்பவங்கள், அதே போல் பொருளாதாரத்தில் சில மனிதர்கள் மூலமாக, நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய சில நோய்கள் அல்லது பற்றாக்குறைகள், இப்படி எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்முடைய மனசை பல விதங்களில் ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தி விடுகிறது, வேதனைக்கு உட்படுத்தி விடுகிறது. இப்படி இந்த காரியத்தை நாம் பார்க்கிற போது இந்த வியாதி இது பெருசாக மாறிடும் என்று சொல்லி நம்முடைய மனசு தோணும். இந்த பிரச்சனை பூதகரமாக பெருசாகி நம்ம அழிச்சிரும், இந்த சண்டை பெரிய யுத்தமாக மாறிடும் என்று நம்ம யோசிப்போம். இப்படி பலவிதமான காரியங்கள் நம்முடைய மனசை அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பெருசுபடுத்தி காட்டுகுது. இது மனுஷிகமான எண்ணங்கள், இது ஆண்டவர் கொடுக்கிறது அல்லவே அல்ல. அப்போ இதற்கு மாறாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, நீ பயப்படாதேங்கிறார். நீ அமர்ந்திருக்க பார் என்று சொல்லுகிறார். அப்போ பயப்படாமல் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாமே. இப்படி 4 திசையிலிருந்தும் வரக்கூடிய எல்லா துர்ச்செய்திகளுக்கும் ஒரே தீர்வு தேவ சமூகம் மட்டுமே, தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இந்த வார்த்தை தான் சொல்லுது, நீ பயப்படாதுன்னு சொல்லுது, அமர்ந்திரு என்று சொல்லுகிறது. ஆகவே எந்த விதமான தலைக்கு மேல் ஆபத்து என்று சொல்கிறோமோ, எந்த விதமான ஆபத்து, எந்த விதமான நெருக்கடி, எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் உங்களை மேற்கொள்வதற்கு அதற்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால் அந்த பிள்ளைக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பு தனியானது. ஏன்னா தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இப்படி பல விதங்களிலே நாம் பாதுகாக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறோம். ஆகவே எந்த விதத்திலும் சத்துருவினுடைய திட்டங்கள் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆகவே அதை கண்டு நீங்கள் பயப்படாமல் நம்முடைய இருதயம் துவளவே வேண்டாம், வேதனை அடையவே வேண்டாம். அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். சிலுவையில் எல்லாம் பார்த்து கொண்டார், முடிச்சிட்டார் எல்லாவற்றையும். ஆகவே இனி நாம் அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவர் செய்து முடித்த செயல்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆகவே அநேக ஸ்தோத்திரங்கள் நமக்குள்ள அந்த கிருபையை பெருக பண்ணும். ஆகவே அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எதை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் சிலுவையில். அவருக்கு மிஞ்சி உங்களையும் என்னை தொடுவதற்கு இந்த பூமியில் எந்த விதமான சக்திக்கும் அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆகவே அமர்ந்திருப்போம். நாளை தினம் வாரத்தில் முதல் நாள் ஆராதனைக்கு போகணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி குடும்பமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பாருங்கள். அங்கே ஒரு நல்ல வார்த்தை உண்டு, அங்கே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உண்டு. ஆகவே இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கே நாளைக்குண்டான ஆராதனைக்குண்டான காரியங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். மனதளவில் ஆயத்தமாகுங்க, எல்லா விதத்திலும் ஆயத்தமாகி புறப்படுங்கள். நிஜமாகவே உங்களுடைய இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் ஒரு வெற்றிக்கு காத்திருக்கிறீர்கள். உங்களை நோக்கி வெற்றியும் சுகமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உயர்வும் தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் பிடித்து கொண்டு பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். பயப்படாதீர்கள். இன்றைய நாள் உங்களை நாள் வெற்றியின் நாள். பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அதற்கு மாறாக ஆண்டவரே, நீ சொல்லுகிறீர் என் சமூகத்தில் அமர்ந்திருக்க சொல்லி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சிந்தனை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவ சமூகம் என்றதான சிந்தனையோடு இந்த நாளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கழிக்கட்டும். நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு வெற்றியையும் நாங்கள் அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அமர்ந்திருங்கள், அமர்க்களப்படுவீர்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். நன்றி.